அவங்க அப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறார். வலீத் இப்னு அப்துல் மலிக் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்து பல அந்த உமையாக்களினுடைய பல கலீஃபாக்களை சந்திச்சுட்டாங்க. ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஆட்சியிலையும் கூட இவங்க தான் என்ன செய்யறாங்க, ஆலோசகராக இருக்கிறாங்க. அவங்க ஹஜ்ஜுக்காக புறப்படுறாங்க. ஹஜ்ஜுக்காக புறப்படக்கூடிய அந்த குழுவில ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா முக்கிய நபராக இருக்கிறாங்க. புறப்பட்டு மதீனா ஷரீஃபுக்கு வந்து சேராங்க. அந்த வழி முதலாவது மதீனா ஷரீஃப் இருக்கிறது. மதீனா ஷரீஃபுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போது மதீனா ஷரீஃபினுடைய கவர்னராக சீனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால கலீஃபா ஆனாங்க. முதல்ல மதீனாவுடைய கவர்னராக இருந்தாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா. அந்த கவர்னராக அவங்க இருக்கிறாங்க. வந்தாங்க, தொழுதாங்க. ரவுலா ஷரீஃப்ல ஜியாரத்தை முடிச்சிட்டு பள்ளியை விசாலமாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஏற்கனவே இருக்கு. எனவே அந்த பள்ளியை எப்படி விசாலமாக்கலாம் என்பது குறித்த ஒரு ஆலோசனைகளை முக்கியமான அதிகாரிகளோடு அங்க ஒரு ஆலோசனை நடக்கிறாங்க. அந்த ஆலோசனைகள் நடத்த வேண்டியதுன்னா பள்ளியிலிருந்து கொஞ்சம் ஆட்களை எல்லாரையுமே தொழக்கூடிய நேரம் அல்லாது மக்கள் எல்லாம் கொஞ்சம் இருந்தா யாராவது இருந்தா கொஞ்சம் வெளியே போக சொல்லிட்டு நம்ம அந்த அளவுகள் எடுத்து எப்படி செய்து கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. பள்ளியில் இருந்தவர்கள் எல்லாம் வேண்டுதல் செய்யப்பட்டது. இந்த மாதிரி முக்கியமான கலீஃபா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி வந்திருப்பதின் காரணத்தினால் தாங்கள் இந்த இடத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து பள்ளியிலிருந்து வெளியே சென்றால் இந்த பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களோடு வந்திருக்கக்கூடிய பணியாளர்களும் மற்றவர்களும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் என்று சொன்னதும் பள்ளியில் இருந்தவங்க எல்லாம் சரி நல்ல விஷயம் தான் வெளியில போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மாத்திரம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு ஆள் மாத்திரம் வெளியில போகல. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஆளை அனுப்புறாங்க அந்த நபர்கிட்ட. அவங்கள்ட்டையும் ஒரு வேண்டுதல் செய்து மீண்டும் ஒரு ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது, மீண்டும் ஒரு வேண்டுதல் செய்து அவங்கள தயவு செய்து கொஞ்சம் நேரம் வெளியில இருந்தால் இந்த காரியம் முடியுமே என்று சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அமர்ந்திருக்கக்கூடிய மனிதரிடத்தில் அனுப்புறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாபீன்கள் மிக உச்சகட்ட ஆள். தாபீன் அவர்களுடைய வரலாற்று குறிப்பை இன்ஷா அல்லாஹ் சொல்ல இருக்கிறோம். சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க போனே அந்த மனிதர் போய் சொன்னாங்க, லவ் ஹரஜத மினல் மஸ்ஜிதி கமா ஹரஜன் நாஸ், மக்கள்லாம் வெளியே போன மாதிரி தாங்களும் கொஞ்சம் வெளியே போனா இந்த காரியங்களை பார்க்கறது கொஞ்சம் வசதியாக இருக்குமே. சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லா உகாதிருல் மஸ்ஜித இல்லா ஃபில் வக்தில்லதி யஅதத்து அன் உகாதிரஹு ஃபீஹி குல்லையும். நான் வளமையா இந்த மஸ்ஜிதிலிருந்து நான் எப்ப வெளியே போவேனோ அப்பதான் வெளியே போவேன். நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் வெளியே போயிட்டு இருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் எவ்வளவு நேரம் உட்காருவேன், என்னுடைய இங்க இருக்கக்கூடிய என்னுடைய தொடர்புகள் என்னங்கிறது எனக்கு அல்லாஹ்வுக்கும் தெரியும். எனவே இந்த மஸ்ஜிதில் நான் இருப்பேன். எப்போது நான் இங்கே வெளியே போனேனோ, நான் வளமையாக வெளியே போவேனோ அந்த நேரத்தில் நான் போய் கொள்கிறேன். இப்பெல்லாம் போக முடியாது என்று சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னாங்க, அந்த அதிகாரி சொன்னாங்க, லவ் கும்த ஃபஸல்லம் தஆலா அமீல் முஃமினீன், கலீஃபா வந்திருக்கிறாங்க, ஜனாதிபதி வந்திருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு எழுந்து சென்று எத்தனை மக்கள் வந்தாங்க, வந்து சலாம் சொல்லிட்டு போனாங்களே, ஒரு கலீஃபா இல்லையா, முஸ்லிம்களினுடைய தலைவர் இல்லையா, மூமின்களினுடைய அமீராக இல்லையா, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, நீங்க எழுந்து வந்து சலாம் சொல்லி இருக்கலாமே என்று அவர் கேட்கும் பொழுது, இன்னமா ஜீது இலாஹுனா லியகூம லிரப்பில் ஆலமீன், நாங்க வந்ததெல்லாம் என்னுடைய ரப்புக்காக நிற்பதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், வேற யாருக்கு நிக்கிறதுக்கு நான் வரல. நான் அந்த பள்ளிக்கு வந்தது என்னுடைய ரப்புக்காக, ரப்புல் ஆலமீனுக்காக நிற்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன், தவிர வேற யாருக்காகவும் எழுந்து நிற்பதற்காக நான் வரவில்லை என்று அவங்க சொன்னாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு விளங்கிடுச்சு, அவங்க வெளியே போக மாட்டாங்க, ரொம்ப சரியா இருப்பாங்க என்பதெல்லாம். சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எனவே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு அவங்க கலீஃபா அவரிடத்துல சொன்னாங்க, கலீஃபா அவர்களே, அவங்க பெரிய ஒரு மனிதர், அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க என்று சொன்ன போது, மன்சாலிக்க ஷேக், அவங்க யாரு, அந்த இடத்தை விட்டு எழுந்து போக மாட்டாங்கிறாங்களா, அவங்க யாரு? மன்சாலிக்க ஷேக் அலைஸுஹு சயீத் இப்னு முஸய்யப், ஒருவேளை சயீத் இப்னு முஸய்யபா இருக்குமோ என்று அவரே கேட்கிறார், கலீஃபாவே கேட்கிறார். ஃபகால பலா, அவங்க தான் என்று சொன்னது. அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, அவங்களை ஏன் இங்க வர சொன்னீங்க, அவங்களை ஏன் எழுந்து போக சொல்றீங்க, பெரிய ஒரு மகான் இல்லையா, அவங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நாம தான் அவங்க கிட்ட போனோம் என்று சொல்லி அமீருல் மோமினின் அங்கிருந்து எழுந்து சென்று அவங்களை கண்ணியப்படுத்தினாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷேக், ஷேக் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு அங்கிருந்து விசாரிக்கிறாங்க. எனக்காக துஆ செய்யுங்க என்று சொன்ன போது அவர்களுக்காக என்ன செய்யறாங்க, துஆ செய்கிறார்கள்.
அந்த துவாவை வாங்கி கொண்டு துவாவை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், திரும்பி வருகிறார்கள். வரும்போது சொன்னாங்க, ஹாதா பக்கியத்துன் நாஸ் ஹாதா பக்கியத்து ஸலஃபி ஹாதில் உம்மா, இந்த உம்மத்திலே மிச்சமாக இருக்கக்கூடிய தூய்மையான மனிதர்களில் இவர்களும் ஒரு ஆள் என்று ஹலீஃபாவே பாராட்டக்கூடிய அளவிற்கு சையதுனா சயீத் இப்னு முஸையிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அருமையானவர்களே, ஆக அந்த அடிப்படையில் அங்கேயும் அந்த இடத்திலேயும் நம்முடைய வரலாற்று நாயகராக இருக்கக்கூடிய சையதுனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களை பத்தி சொன்னோம். மற்ற ஆட்சியாளர்களை விட இந்த உமையாவுடைய ஆட்சியாளர்களிலேயே சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களோடு தான் அதிகமான தொடர்பு, நட்பும் ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது. அவர்களோடு நல்ல அன்பும் பாசமும் நேசமும் இருந்தது. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களும் மிக நல்ல மனிதராக அவர்கள் திகழ்ந்து வந்தார்கள். ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்களோ அதுக்கு மாத்து பேச்சு கிடையாது. ஒரு நாள் பதாபிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஒரு பெரிய ஊர் அது. அந்த ஊரிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 99ஆம் வருடம் அது. அங்கே குஸ்தந்தீனியா என்ற ஒரு ஊருக்காக வேண்டி படை நடத்தி செல்வதற்காக ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்களோடு ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. அவர்களோடு அவர்களுடைய மகன் தாவூதும் போயிருக்கிறாங்க. யாருடைய மகன்? சுலைமான் ஹலீஃபாவுடைய மகனார் தாவூதும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. அப்படி போயிருக்கக்கூடிய அந்த வேளையிலே ஒரு ஜும்மாவினுடைய நாள் வந்தது. அந்த ஜும்மாவுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, அமீருல் மோமினின் ஒது செஞ்சாங்க. ஒது செய்து ஒரு நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டு ஒரு பச்சை தலப்பா, வளமையா கட்டக்கூடிய பச்சை தலப்பாகை, அவைகளை எல்லாம் கட்டி கொண்டு கண்ணாடிக்கு முன்னால போய் நிக்கிறான். பெரிய வயசு கிடையாது, மிக இளமையான ஒரு வயது தான். 40 வயதை நெருங்கி இருக்கக்கூடிய 40 வயசும் கூட ஆகல, ரொம்ப இளமை. யாரு? சுலைமான் இப்னு அப்துல் மலிக். அந்த இளமையாக இருக்கிறாங்க. அந்த இளமையான தோற்றத்தோடு அந்த கண்ணாடிக்கு முன்னால போய் நிற்கிறாங்க. அந்த பச்சை தலப்பாய்க்கும் அவர்களுடைய வெண்மையான தோற்றத்திற்கும் அந்த கருத்த தாடியும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. 40 வயசு நெருங்கி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40 வயசு அந்த தோற்றத்தில் இளமையிலும் அழகும் பொலிவும் அரசாட்சியும் கையில இருக்கக்கூடிய நிலையில ஆள் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அவங்க பார்த்தது அவங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. தன்னுடைய கண்ணாடியை பார்த்துட்டு நான் தான் இதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கலீஃபா நினைக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா நம்மளை இவ்வளவு அழகாக்கி வச்சிருக்கிறானே அப்படின்னு நினைச்சாங்க. கண்ணாடியை பார்த்து அல்லாஹ் நம்மளை இவ்வளவு அழகாக்கி வச்சிருக்கிறானே என்று கூட அவர்கள் நினைக்கிறார்கள். ஜும்மா தொழுதுட்டு வந்து படுத்துட்டாங்க. நோயில உண்டாச்சு. மரலன் ஷதீதா, கடுமையான நோய் ஏற்பட்டு விட்டது. எந்த அளவிற்கு என்றால் நாளாக அந்த நோய் அதிகப்பட்டு கொண்டே வந்தது. இப்படியாக இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு விளங்கிடுச்சு, இந்த நோயிலிருந்து நாம் ஊர் திரும்ப இயலாது, இந்த நோயிலிருந்து நாம் மீண்டும் வர முடியாது என்பதை பற்றி அவர்களுக்கு முழுமையான தெளிவு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. நிச்சயமாக நாம் மரணித்து போய்விடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு மௌத் நம்ம நெருங்கி வந்துடுச்சு என்பதை சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். இந்த சமயத்திலே அந்த ஒரு நாள் நட்ட நெடுசியிலே எழுந்து அமர்ந்து ஒரு கடிதத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறான். எழுதி கொண்டிருக்கும் பொழுது ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்தார்கள். அவங்க எழும்பிட்டாங்க. பார்த்து கேட்கிறாங்க, அமீருல் மோமினின் என்ன கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, இது யாருக்கு அப்படிங்கிறாங்க. அக்துபு கிதாபன் அஹது பிஹி இலப்னி அய்யூப், என்னுடைய மகனார் அய்யூப் இருக்கிறார் இல்லையா, அந்த அய்யூபுக்காக இந்த கடிதத்தை நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். என்ன எழுதுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா? இல்ல, என்னுடைய வாழ்நாள் இனிமே நீடித்திருக்கும் என்று கருத இல்லை. எனக்கே விளங்குகிறது நான் சீக்கிரமாக இறைவனுடைய சமூகம் சேர்ந்து விடுவேன் என்று. எனவே என்னுடைய இந்த பதவியிலே, ஜனாதிபதி பதவியிலே என்னுடைய மகன் அய்யூபை இதை அமர்த்துவதற்காக நான் விரும்புகிறேன் என்று சொன்னதும் ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்க எழுதக்கூடிய இந்த கிதாப், நீங்க எழுதக்கூடிய இந்த கடிதம் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பொருத்தமானதா என்று முதல்ல நீங்க சிந்தியுங்க. ஏனெனில் இன்னபனக அய்யூபு குலாமுன் லம் யப்லுகில் ஹுல்ம பஅத், இன்னும் கூட உங்களுடைய மகன் சின்ன வயசாக இருக்கிறார். அவர் விவரமானவர் அல்ல, மீசை முளைத்தவர் கூட அல்ல.